ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரர் அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்து கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியில் இந்த அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, இவனுடைய வீட்டிற்குள் வந்து கொர்நேலியு வீட்டிற்கு வந்து இங்கே இயேசுவை குறித்து நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினால் நிரப்பினார் என்று பிரசங்கிக்கிறான். அப்படி பிரசங்கித்து கொண்டு இருக்கிற அந்த வேளையிலேயே தேவன் அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டானார். அன்புக்குரியவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரம்பினவர்களாய் மாறினார்கள். இந்த வசனத்தை கேட்டவுடனே எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட இவர்களை பார்த்தவுடன் இவன் சொல்லுகிறான், இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று. இந்த இடத்துல பார்க்கிற போது பரிசுத்த ஆவியை இந்த இடத்துல வேத வசனத்தை பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போதே இந்த இடத்துல ஏன் தேவன் பரிசுத்த ஆவினால் நிரப்பினார் என்று வேத வசனத்தின்படி பார்த்தால், இவன் பரிசுத்த ஆவினால் ஊற்றப்படாவிட்டால் இவன் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டான், வெறும் பிரசங்கத்தை மாத்திரம் செய்துவிட்டு திரும்பி விடுவான் என்று இவனை கர்த்தர் அறிந்தபடினாலே கர்த்தர் அங்கே பரிசுத்த ஆவியை ஊற்றின பின்பு அவன் சொல்லுகிறான், இந்த பேதுரு யாராவது இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது ஞானஸ்தானம், இரண்டாவது தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வசனத்தை கேட்டவுடனே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. இது நாட்கள்லையும் வசனத்தை கேட்டவுடனே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதா